ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்டி சிம்பிளிஃபைட் கான்செப்ட்ஸ். ஸோ நம்மளோட சேனல்ல நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படுற நிறைய யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், ஸ்டார்டிங் ஜிகே ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஸ்பாட் த எரர்ஸ்லாம் எப்படி வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்றது அதை பற்றின ஒரு கிளியர் டீடைல்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டிக்ஸ்லாம் வந்து எப்படி படிக்கலாம், அதுக்கான கிராஷ் கோர்சஸ் 1 hourல எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஒன் டைம் பாருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் பத்தி பார்க்க போறோம். டைம் அண்ட் ஒர்க் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். நீங்க எங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு வந்து உங்களோட எபிலிட்டியில இந்த ஒர்க்கை வந்து எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தேவைப்படுறான ஒரு டாபிக். ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதுல வந்து ஒரு எல்சிஎம் எப்படி ஈஸியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்சிஎம் பத்தின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோல நான் எல்சிஎம் எப்படி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை ஒன் டைம் பாருங்க. அடுத்து எஃபிஷியன்சி ரிலேட்டட் ஒரு ஃபார்முலா இருக்கு. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம். எல்லாராலையும் வேலை செய்ய முடியும், அந்த வேலையை எவ்வளவு நேரத்துல முடிக்கிறோம் அப்படிங்கறத வந்து எஃபிஷியன்சி. அந்த ஃபார்முலா தான் இது. ஸோ வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்க போறோம் அப்படிங்கறது தான் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இந்த ஒரு ஃபார்முலா தான் இப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ இந்த வீடியோ ஃபுல்லு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த தேவையான பேசிக் நாலேஜ். ஸோ அதுல வந்து சில கண்டிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வேலையிலேயே செஞ்சுட்டு இருக்கும் போது சில பர்சன்ஸ் வந்து அந்த வேலையை விட்டு போறதா இருக்கட்டும், இல்லை லீவ்ல போறதா இருக்கட்டும், அது அப்போ போனாங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ பர்சன் லீவிங் டைப். அடுத்து ஆல்டர்னேட் டேஸ்ல சில பர்சன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அப்போ அந்த ஒர்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அடுத்து எஃபிஷியன்சிலேயே வந்து எஃபிஷியன்சியை கொடுத்துருவாங்க, டேஸ் கொடுக்காம எஃபிஷியன்சி இவங்களால இவ்வளவு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நீங்க வந்து ஒர்க் கால்குலேட் பண்ணி டைம் கால்குலேட் பண்ணும். அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அடுத்து டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்த டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக், ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கும் கூட. இதை வச்சு டைம் அண்ட் ஒர்க்ல மட்டும் இல்ல, நிறைய பேசிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட கேட்கலாம். ஸோ டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து மேன் டேஸ் கால்குலேஷன்ஸ் வச்சு பார்ப்போம். டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த மேன் டேஸ்லயே வந்து ஹவர்ஸ், எஃபிஷியன்சிலாம் வச்சு இன்னும் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்குலாம் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எப்படி ஃபாஸ்டரா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் ஆஃப் டேஸ்ல இருந்து நீங்க டோட்டல் ஒர்க் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம்ல வந்து எல்சிஎம் வந்து எப்படி ஃபாஸ்டரா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஒரு ஃபார்முலா இருக்கு, எஃபிஷியன்சி ஃபார்முலா இருக்கு. ஸோ இது ரெண்டு தான் வந்து டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் வந்து எப்படி ஃபாஸ்டரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எல்சிஎம் ஃபாஸ்டரா எடுக்கிறதுக்கு இப்போ வந்து கிவன் டேஸ் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஏ கேன் டூ இன் 10 days, பி வந்து 20 நாள்ல செய்வான், சி வந்து 30 நாள் ஒரு வேலையை செய்வான், அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நீங்க டோட்டல் ஒர்க் கால்குலேட் பண்றதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இது மூணுத்துல எல்சிஎம் எப்படி ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறதுனா பிக்கர் நம்பர் எடுத்துக்கோங்க. இது மூணுத்துல பிக்கர் நம்பர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 30. ஸோ இந்த 30ங்கிற நம்பர் வந்து 10 ஆல டிவிசிபிள் ஆகுதா, 20 ஆல டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க. இந்த 30ங்கிற நம்பர் 10 ஆல டிவிசிபிள் ஆகும், 20 ஆல டிவிசிபிள் ஆகாது. ஸோ அப்படின்னா 30க்கு அடுத்த மல்டிபிள் எடுங்க, செகண்ட் மல்டிபிள் எடுங்க. செகண்ட் மல்டிபிள் பாத்தீங்க அப்படின்னா 32 are 60. இப்போ செக் பண்ணுங்க, இந்த 60ங்கிற நம்பர் 10 ஆல டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க. அடுத்து 10 ஆல ஆகுது, 20 ஆலையும் இது ஆகுது, அடுத்து 30 ஆலையும் இது ஆகுது. ஸோ இந்த மூணுத்துல டிவிசிபிள் ஆகுறதுனால இந்த 60ங்கிறது தான் வந்து எல்சிஎம். ஸோ இப்படிதான் வந்து ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது பார்ப்போம். 12, 15, 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுத்துல வந்து பிக்கஸ்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 20. இந்த 20ங்கிற நம்பர் 12 ஆல டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க, 12 ஆல டிவிசிபிள் ஆகல. 15 ஆல ஆகுதான்னு பாருங்க, 15 ஆலே ஆகல. ஸோ செகண்ட் மல்டிபிள் போங்க, 22s are 40. ஸோ இந்த 40 இப்போ செக் பண்ணுங்க, 12 ஆலே டிவிசிபிள் ஆகல, 15 ஆலே டிவிசிபிள் ஆகல. ஸோ தேர்ட் மல்டிபிள் எடுங்க, 22, 23s are வந்து 60. ஸோ இந்த 60 வந்து 12 ஆல டிவிசிபிள் ஆகும், 12 5s are 60, 15 4s are வந்து 60. ஸோ 15 ஆல டிவிசிபிள் ஆகும், 20 ஆல டிவிசிபிள் ஆகுது. ஸோ இதுக்கும் எல்சிஎம் வந்து 60. ஸோ இப்படிதான் வந்து நீங்க எல்சிஎம் ஃபாஸ்டரா எடுக்கணும். ஸோ எல்சிஎம் பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
அந்த வீடியோ ஒன் டைம் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஐடியா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இப்போ எப்படி எல்சிஎம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து எஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்லயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எப்படி இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு ரிலேஷன் தான் வந்து டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டே. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம், ஒர்க் டிவைடட் பை டைம் ஆர் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஸோ எல்லாருக்குமே வந்து எஃபிஷியன்சி இருக்கும். அந்த வேலையை எந்த நேரத்துல முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒருத்தவங்களோட எஃபிஷியன்சி. சில பேர் வந்து 2 நாள்ல முடிப்பாங்க, சில பேர் வந்து 10 நாள்ல முடிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எஃபிஷியன்சி டிஃபர் ஆகும். ஸோ எஃபிஷியன்சினா என்னன்னா ஒரு வேலையை எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாங்க, ஒரு ஒர்க்கை எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து எஃபிஷியன்சி. ஸோ எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும், அடுத்து எஃபிஷியன்சி ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது 2 தான் இதோட பேசிக். ஸோ இதை வச்சு நம்ம எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே வந்து சால்வ் பண்ணலாம். எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரமேஷ் கேன் டூ a piece of work in 5 days and சுரேஷ் கேன் டூ it in 6 days. How long will they take if both work together அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரமேஷ் அடுத்து வந்து சுரேஷ் கொடுத்திருக்காங்க, ரமேஷ் சுரேஷ் கொடுத்திருக்காங்க. இவங்களோட டேஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு வேலையை ரமேஷ் வந்து 5 நாள்ல முடிப்பான், சுரேஷ் வந்து 6 நாள்ல முடிப்பான். ஸோ நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் தெரியாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க் தெரிஞ்சாதான் நம்ம வந்து இது கால்குலேட் பண்ண முடியும். ஸோ டோட்டல் ஒர்க் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். டோட்டல் ஒர்க் கால்குலேட் பண்றதுக்கு எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ கிவன் டேஸ் கொடுத்துருக்காங்க 5 days 6 days. இதுக்கு எல்சிஎம் ஃபாஸ்டா எடுக்கிறதுக்கு பிகர் நம்பர் எடுத்துக்கணும். ரெண்டுத்துல பிகர் நம்பர் வந்து 6. இந்த 6 வந்து 5ஆல டிவிசிபிள் ஆகாது. So next multiple போறோம். 6 2s are 12, 6 3s are 18, 18 divisible ஆகாது. 6 4s are 24 divisible ஆகாது. 6 5s are 30. So அந்த 30 வந்து 5 ஆல divisible ஆகும், 6 ஆல divisible ஆகும். So LCM வந்து 30. இதுதான் வந்து total work. LCM வந்து நம்ம total work அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ஸோ இதுல இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். ஸோ 2 பேரோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்றதுக்கு நம்மள்ட்ட ஒர்க் இருக்கு. ஒர்க் டிவைடட் பை டைம் அப்படிங்கிறது தான் வந்து எஃபிஷியன்சி. ஸோ ஒர்க் எவ்வளவு 30 தான் ஒர்க். இவன் வந்து 5 daysல முடிப்பான் அந்த ஒர்க்கை. ஸோ 30 டிவைடட் பை 5 6 தான் வந்து எஃபிஷியன்சி. ரமேஷோட எஃபிஷியன்சி வந்து 6. சுரேஷோட எஃபிஷியன்சி டோட்டல் ஒர்க் 30 டிவைடட் பை 6. இவனோட டேஸ் எவ்வளவுனா 6 daysல முடிப்பான். ஸோ 30 டிவைடட் பை 6 என்னது 5. இதுதான் இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ரமேஷ் பிளஸ் சுரேஷ் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம். இந்த டைமை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். 2 பேரோட டேஸ் தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். டேஸ் கால்குலேட் பண்றதுக்கு இப்ப இந்த ஃபார்முலால டி இந்த சைடு வந்துருது. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சியா மாறுது. ஸோ நம்மள்ட்ட டோட்டல் ஒர்க் இருக்கு. டோட்டல் ஒர்க் வந்து 30 டிவைடட் பை எஃபிஷியன்சி. இப்ப 2 பேரும் சேர்ந்து செய்யறதுனால சேர்ந்து செய்யறதோட டேஸ் கால்குலேட் பண்றதுனால சேர்ந்து 2 பேரோட எஃபிஷியன்சியும் ஆட் பண்ணணும். அப்ப 6 பிளஸ் 5 என்னது 11. 2 பேரோட சேர்ந்துள்ள எஃபிஷியன்சி வந்து 11. ஸோ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 11. 30 டிவைடட் பை 11 போட்டோம்னா 2 8 by 11 daysல முடிப்பாங்க. 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 2 8 by 11 daysல இந்த ஒர்க்கை முடிப்பாங்க. Next question. A, B and C can complete a work in 10, 12, 15 days respectively. In how many days total work will be finished if they work together? அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். இதுல 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. A, B, C அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. 3 பேரோட டேஸும் கொடுத்திருக்காங்க. 10 days, 12 days, 15 days. ஸோ நம்ம 3 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரோட சேர்ந்து செய்யறதுக்கு 3 பேரோட எஃபிஷியன்சி வேணும். ஃபர்ஸ்ட் இதோட எவ்வளவு பார்ட் ஆஃப் ஒர்க் இதுல இருக்குன்னு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுப்போம். கிவன் டேஸை 10, 12, 15 எல்சிஎம் எடுத்து நம்ம கலக்கி போறது என்னன்னா டோட்டல் ஒர்க் கால்குலேட் பண்ணிடலாம். அந்த எவ்வளவு பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 3த்துல பிகர் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 15. இந்த 15 வந்து 10ஆல டிவைட் ஆகாது, 12ஆலையும் டிவைட் ஆகாது. ஸோ 15ஓட செகண்ட் மல்டிபிள் எடுங்க. 15 2s are 30. இந்த 30 10ஆல டிவிசிபிள் ஆகும், 12ஆல டிவிசிபிள் ஆகாது. ஸோ 15ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் 15 3s are என்னது 45. இந்த 45ம் 12ஆல டிவிசிபிள் ஆகாது, 10ஆல டிவிசிபிள் ஆகாது. அடுத்து 15 4s are fourth மல்டிபிள் எடுங்க. 15 4s are 60. ஸோ இது 10ஆல டிவிசிபிள் ஆகும், 12ஆல டிவிசிபிள் ஆகும், 15ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ 60ங்கிறது தான் எல்சிஎம். இது 3 நம்பரோட எல்சிஎம் என்னன்னா 60. இந்த 60 தான் வந்து உங்களோட டோட்டல் ஒர்க். ஸோ
ஸோ இதை வச்சு நீங்க எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண போறோம். ஏபிசி அந்த இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணோம். ஸோ எஃபிஷியன்சியோட ஃபார்முலா ஒர்க் டிவைடட் பை டைம் தான் வந்து எஃபிஷியன்சியோட ஃபார்முலா. நம்மளோட ஒர்க் எவ்வளவு இருக்குன்னா 60 டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவுனா 10. ஏ வந்து 10 டேஸ்ல முடிப்பான். ஸோ 60 டிவைடட் பை 10 வந்து 6. அடுத்து பியோட எஃபிஷியன்சி 60 டிவைடட் பை 12. ஸோ இவனோட எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா 5. சி வந்து 60 டோட்டல் ஒர்க் எவ்வளவுனா 60 டிவைடட் பை இவனோட டேஸ் எவ்வளவுனா 15. ஸோ இவனோட எஃபிஷியன்சி வந்து 4. இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டைம் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னன்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம். இப்போ நீங்க வந்து டைம் தான் கால்குலேட் பண்ண போறீங்க, நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ண போறீங்க. ஸோ ஒர்க் டிவைடட் பை இந்த எஃபிஷியன்சி டினாமினேட்டர்ல போகும், இந்த டைம் வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி அப்படிங்கிறது 3 பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 3 பேரோட சேர்ந்து டோட்டல் எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணோம். 6 + 5 + 4 வந்து 15. 3 பேரோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணா 15. நம்மள்ட்ட டோட்டல் ஒர்க் இருக்கு 60ங்கிறது தான் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 15. 60 டிவைடட் பை 15 போட்டோம்னா 4 days. ஸோ 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை 4 daysல முடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், A and B together can do a piece of work in 6 days and A alone can do it in 9 days. In how many days B alone do it அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா A and B சேர்ந்து செய்யற டேஸ் கொடுத்திருக்காங்க. A and B வந்து சேர்ந்து செய்யற டேஸ் வந்து 6 days. A மட்டும் செய்யற டேஸ் வந்து 9 days. இது வரைக்கும் இண்டிவிஜுவலா கொடுத்துட்டு நம்ம டோட்டலா கேட்டாங்க. இப்ப இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டோட்டலா கொடுத்துட்டு இண்டிவிஜுவலா பியோடது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரிதான் இதுல எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா முழுமையா இவங்களால இவங்க 2 பேரும் சேர்ந்து முழுமையா முடிக்க வேண்டிய டேஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து 6 days. இவங்க ஏயோட மட்டும் செய்ய முடிஞ்ச நாள் வந்து 9 days. ஸோ இதுல வந்து 6 days கொடுத்துருக்காங்க, 9 days கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம டோட்டல் ஒர்க் கால்குலேட் பண்ணணும், டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் கால்குலேட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். இது ரெண்டுத்தோட பிக்கஸ்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 9. 9 வந்து 6ஆல டிவிசிபிள் ஆகாது. ஸோ செகண்ட் மல்டிபிள் எடுங்க. 9 2s are 18. இது வந்து 6ஆல டிவிசிபிள் ஆகும், 9ஆல டிவிசிபிள் ஆகும். 9 2s are 18, 6 3s are 18. ஸோ இதோட எல்சிஎம் வந்து 60. எல்சிஎம் தான் வந்து நம்ம டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க்னு எடுத்துப்போம். ஸோ டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் எவ்வளவுனா 18. 9 2s are 18 தான் டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க். இதுல இருந்து நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணோம். எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னன்னா டோட்டல் ஒர்க் divided by time. Efficiency is equal to total work divided by time. நம்மள்ட்ட 18 A ஓட 2 பேர் டோட்டல் ஒர்க் இருக்கு 18 divided by A and B சேர்ந்து செய்யற டேஸ் வந்து 6. So 18 divided by 6 போட்டீங்க அப்படின்னா 3 A and B ஓட எஃபிஷியன்சி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா A ஓட எஃபிஷியன்சி வந்து டோட்டல் ஒர்க் டிவைடட் பை A ஓட டேஸ் 18 divided by 9 வந்து 2. ஸோ இதுல இருந்து உங்களோட B ஓட டேஸ் கேக்குறாங்க. ஸோ B ஓட டேஸ் கால்குலேட் பண்றதுக்கு B ஓட டோட்டல் ஒர்க் டிவைடட் பை B ஓட எஃபிஷியன்சி மட்டும் போடணும். ஏன்னா B ஓட டேஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ண போறோம், அதனால B ஓட எஃபிஷியன்சி. இதுல இருந்து நம்ம B ஓட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். எப்படி அப்படின்னா A + B - A போட்டோம்னா இந்த ஏவும் கேன்சல் ஆயிடும், B ஓட எஃபிஷியன்சி கால்குலேட் ஆகுமா. ஸோ 3 - 2 into 1. B ஓட எஃபிஷியன்சி வந்து 1. டோட்டல் ஒர்க் எவ்வளவு 18 டிவைடட் பை B ஓட எஃபிஷியன்சி 1. ஸோ டோட்டலா 18 டேஸ்ல B வந்து அந்த வேலையை முடிப்பான். இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 18. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல சில கண்டிஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மலர் கேன் கம்ப்ளீட் 1/2 of work in 7 days. Geeta can complete 1/3 of work in 14 days. And while Sita can complete 20% of the remaining work in 28/5 days. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. மலர், அடுத்து வந்து கீதா, அடுத்து வந்து சீதா, 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுல என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஹோல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. மலர் கேன் கம்ப்ளீட் ஹோல் ஒர்க் இன் 7 days அதுமே கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1/2 ஒர்க், 1/3 ஒர்க், 20% of remaining work அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட டேஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ மலர் வந்து half of the work in 7 days தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஹோல் ஒர்க் வந்து எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 1 ஒர்க் கால்குலேட் பண்றதுக்கு இந்த 2 வந்து சேவ் போயிடும். ஸோ 7 2s are 14 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கீதா வந்து 1/3 of work வந்து 14 daysல கம்ப்ளீட் பண்றா. அப்ப ஹோல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ற 14 into 3 வந்து 42 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி சீதா வந்து 20% ஆஃப் ஒர்க். 20%னா 20 டிவைடட் பை 100. இது வந்து ஃபிராக்ஷனா மாத்தணும்னா 1/5 பார்ட். ஸோ 1/5 பார்ட் ஆஃப் ஒர்க்கை 28/5 டேஸ்ல கால்குலேட் பண்றா. அப்போ ஒன் ஒர்க் எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவானா 28 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து 3 பேரோட டேஸும் வந்துருச்சு. இதை வச்சு ஹோல் பார்ட் ஆஃப் த ஒர்க் கால்குலேட் பண்ணுவோம். அப்புறமேட்டு அதுல இருந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுப்போம். இந்த டேஸ்க்குலாம் 14, 28, 42 3 டேஸ் இருக்கு. ஸோ இது மூணுல பிக்கஸ்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 42. இந்த 42 வந்து 14ஆல டிவைட் ஆகாது. சாரி 14ஆல டிவைட் ஆகும், 28ஆல டிவைட் ஆகாது. ஸோ செகண்ட் மல்டிபிள் எடுத்துப்போம். செகண்ட் மல்டிபிள் பாத்தீங்கன்னா 42 2s are 84. ஸோ இந்த 84ங்கிறது 14ஆல டிவைட் ஆகும், 28ஆல டிவைட் ஆகும். ஸோ இந்த எல்சிஎம் வந்து இதோட எல்சிஎம் வந்து 84. இந்த 84 தான் வந்து நம்ம டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளவு அப்படின்னா 84. இதுல இருந்து நம்ம இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண போறோம். எஃபிஷியன்சியோட ஃபார்முலா ஒர்க் டிவைடட் பை டைம். நம்ம 84ங்கிறது டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ 84 டிவைடட் பை டேஸ் வந்து 14. 84 டிவைடட் பை 14 வந்து 6. அடுத்து 84 டிவைடட் பை 42 வந்து 2. அடுத்து 28 இருக்கு. ஸோ டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து 84 டிவைடட் பை 28 டேஸ். 28 கேன்சல் பண்ணோம்னா 3 வரும். சோ இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ மலர், கீதா பிளஸ் சீதா இவங்களோட ஹோல் டேஸ் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் வந்து 84, டோட்டல் எஃபிஷியன்சி மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வரும்னா 11 வரும். சோ 84 டிவைடட் பை 11 தான் 11. இது கேன்சல் பண்ணோம்னா 7/11 டேஸ்ல வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சோ இந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து 7/11. Next sum, P and Q can complete a work in 12 days, Q and R in 15 days, P and R in 20 days. How long P takes separately to do the same work அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P and Q அவங்களோட டேஸ் பார்த்தீங்கன்னா 12 days. அடுத்து Q and R அவங்களோட டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 days. P and R அவங்களோட டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 days. ஸோ நம்மள்ட்ட டேஸ் இருக்கு. நம்ம டேஸை வச்சு நம்ம வந்து எல்சிஎம் எடுப்போம். அதுதான் வந்து டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ இதுல வந்து 12 days, 15 days, 60 days. இது மூணுத்தையும் பிக்கஸ்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 60. இந்த 60 வந்து 15ஆல டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டிவிசிபிள் எடுங்க. சாரி 60 கிடையாது, 20. 12, 15, 20. ஸோ 20 வந்துட்டு 15ஆல டிவிசிபிள் ஆகாது. இதோட செகண்ட் மல்டிபிள் எடுங்க. 22s are 40. இந்த 40யும் 15ஆல டிவிசிபிள் ஆகாது. ஸோ தேர்ட் மல்டிபிள் எடுங்க. 23s are வந்து 60. இந்த 60 வந்து 12ஆல டிவிசிபிள் ஆகும், 15ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ 60ங்கிறது தான் எல்சிஎம். எல்சிஎம் தான் வந்து டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க்கா நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். எஃபிஷியன்சி கால்குலேட் பண்றது ஃபார்முலா என்னன்னா ஒர்க் டிவைடட் பை டைம். நம்மகிட்ட டோட்டல் ஒர்க் இருக்கு. ஸோ 60 டிவைடட் பை 12 போட்டோம்னா இவங்களோட எஃபிஷியன்சி வந்து 5. அடுத்து 60 டிவைடட் பை 15 போட்டோம்னா இவங்களோட எஃபிஷியன்சி வந்து 4. 60 டிவைடட் பை 20 வந்து போட்டோம்னா 3. ஸோ P பிளஸ் ஆரோட எஃபிஷியன்சி வந்து 3. இதுல பாத்தீங்க அப்படின்னா P வந்து 2 டைம்ஸ் இருக்காங்க, Qங்கிறது 2 டைம்ஸ் இருக்காங்க, Rங்கிறது 2 டைம்ஸ் இருக்காங்க. ஸோ மொத்தமா டோட்டல் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் P பிளஸ் Q பிளஸ் R இவங்களோட எஃபிஷியன்சி பாத்தீங்க அப்படின்னா 12. இதுல இருந்து P பிளஸ் Q பிளஸ் ஆரோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணோம்னா வரது வந்து 6. இந்த சைட் போனுச்சு அப்படின்னா கேன்சல் ஆயிடும். 12 வந்து 12 டிவைடட் பை 2 வந்து 6. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா P மட்டும் அந்த வேலையை செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. P மட்டும் செய்யணும்னா P-யோட எஃபிஷியன்சி வேணும். நம்மள்ட்ட டோட்டல் எஃபிஷியன்சி இருக்கு. இந்த டோட்டல் எஃபிஷியன்சில இருந்து மைனஸ் Q பிளஸ் ஆரோட எஃபிஷியன்சி மைனஸ் பண்ணா P-யோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ P பிளஸ் Q பிளஸ் R வந்து 6 6 மைனஸ் Q பிளஸ் ஆரோட எஃபிஷியன்சி 4. 6 மைனஸ் 4 வந்து 2. ஸோ P-யோட எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா 2. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா P-யோட டேஸ் கால்குலேட் பண்ண போறோம். P-யோட டேஸ் கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் ஒர்க் அதே ஃபார்முலா தான். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம். இதுல டேஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஒர்க் எவ்வளவுனா 60 டிவைடட் பை இவங்களோட எஃபிஷியன்சி P-யோட எஃபிஷியன்சி வந்து 2. இது கேன்சல் பண்ணோம்னா 30. ஸோ P மட்டும் அந்த வேலையை முடிச்சானா 30 டேஸ் ஆகும். P மட்டும் முடிக்கிறதுக்கு 30 டேஸ் ஆகும். இந்த சம்மோட ஆன்சர் வந்து 30 டேஸ். Next sum, P, Q and R can complete a work in 12 days. Q and R can do it in 15 days. P alone can complete 20% of total work days. அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா P, Q and R மூணு பேர்த்தோட வேலையை கொடுத்துருக்காங்க. 12 days அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
Q and R ஓட டேஸ் கொடுத்துருக்காங்க. Q and R ஓட டேஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 15 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து P வந்து 20% ஆஃப் ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுலமே டேஸ் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா அதுதான் டோட்டல் பார்ட் ஆஃப் ஒர்க். ஸோ 12, 15 இது ரெண்டுத்துல பிக்கஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 15. இந்த 15 12 டிவிசிபிள் ஆகாது. ஸோ 15ஓட செகண்ட் மல்டிபிள் 30, 30யும் ஆகாது. 15ஓட தேர்ட் மல்டிபிள் வந்து 45, 45ம் 12 டிவிசிபிள் ஆகாது. ஸோ 15ஓட ஃபோர்த் மல்டிபிள் பாத்தீங்க அப்படின்னா 60. இந்த 60 வந்து 12 டிவிசிபிள் ஆகும், 15 டிவிசிபிள் ஆகும். ஸோ எல்சிஎம் வந்து 60. இதுதான் வந்து டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க். ஸோ டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இதுல இருந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண போறோம். எஃபிஷியன்சி ஃபார்முலா ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ 60 டிவைடட் பை 12 போட்டோம்னா வரது வந்து 5. இவங்களோட எஃபிஷியன்சி வந்து 5. அடுத்து 60 டிவைடட் பை 15 போட்டோம்னா இவங்களோட வர எஃபிஷியன்சி வந்து 4. ஸோ இதுல இருந்து பியோட ஒர்க் பியோட எஃபிஷியன்சி மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஸோ பியோட எஃபிஷியன்சி மட்டும் கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் 3 மெம்பர்ஸும் மைனஸ் Q பிளஸ் R போட்டோம்னா பியோட எஃபிஷியன்சி மட்டும் வரும். ஸோ பியோட எஃபிஷியன்சி மட்டும் பண்றதுக்கு 5 மைனஸ் 4 வந்து 1 பியோட எஃபிஷியன்சி. ஸோ பியோட டோட்டல் டேஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். பியோட டோட்டல் டேஸ் கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் ஒர்க் என்னது 60. டோட்டல் ஒர்க் டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சி வந்து 1. ஸோ 60 டேஸ் ஆகும். 60 டிவைடட் பை 1 வந்து 60 டேஸ் ஆகும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 20% ஆஃப் ஒர்க் கேட்டிருக்காங்க. ஸோ 20% அப்படின்னா 20 டிவைடட் பை 100 இன்டூ டோட்டல் ஒர்க் வந்து அவங்களோட டேஸ் எவ்வளவுனா 60 டேஸ். ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா இது வந்து 6. ஸோ 12 டேஸ்ல வந்து அவன் 20% ஆஃப் ஒர்க்கை முடிப்பான். P வந்து 12 டேஸ்ல 20% ஆஃப் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுவான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பர்சன் லீவிங் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாலா அண்ட் ஷீலா கேன் டூ எ ஒர்க் இன் 45 and 40 days respectively. They began the work together, but Mala left after some time. And Sheila finished the remaining work in 23 days. After how many days did Mala leave அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுல என்னன்னா ரெண்டு பேரோட ஒர்க்கிங் டேஸ் கொடுத்துருக்காங்க. 45 மாலா வந்து 45 நாள்ல ஒரு வேலையை செய்வா, ஷீலா வந்து 40 நாள் ஒரு வேலையை செய்வா. அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்யும் போது மாலா வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிட்டா. ஷீலா மட்டும் வந்து 23 நாள் இந்த வேலையை முடிச்சிருக்கா. அப்ப எத்தனை நாள்ல மாலா அந்த வேலையை விட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாலா, அடுத்து வந்து ஷீலா, இவங்களோட டேஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டேஸ் எவ்வளோ 45 டேஸ் அண்ட் ஷீலாவோட டேஸ் வந்து 40. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். 45 and 40 எடுத்தோம்னா டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 360. இந்த 360ங்கிறது தான் வந்து டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். எல்சிஎம் தான் வந்து டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க்காக எடுத்துப்போம். இப்போ வந்து நம்மகிட்ட டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் இருக்கு. அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ எஃபிஷியன்சி ஒரு ஃபார்முலா ஒர்க் டிவைடட் பை டைம். இங்கே நம்மளுக்கு டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் இருக்கு 360 டிவைடட் பை டேஸ் எவ்வளோனா 45 டேஸ். ஸோ 360 டிவைடட் பை 45 வந்து போட்டோம்னா 8 வந்து எஃபிஷியன்சி, மாலோட எஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் ஷீலாவோட எஃபிஷியன்சிக்கு 360 டிவைடட் பை 40 போட்டோம் அப்படின்னா இவங்களோட எஃபிஷியன்சி வந்து 9. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஷீலா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 23 டேஸ்ல வந்து இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. ஸோ 23 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கா அப்படிங்கும்போது ஷீலாவுக்கு வந்து அவ எவ்வளோ பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஷீலா வந்து 23 டேஸ்ல வந்து அவ மட்டும் இண்டிவிஜுவலாக இந்த ஒர்க் வந்து முடிச்சிருக்கா. ஸோ ஷீலாவோட 23 டேஸ்ல எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 23 டேஸ்ல எவ்வளோ பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கு எப்போதும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா ஒர்க்கு கால்குலேட் பண்ண போறோம். 23 டேஸோட ஒர்க்கு கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு ஷீலாவோட எஃபிஷியன்சி வேணும். நம்மள்ட்ட ஷீலாவோட எஃபிஷியன்சி இருக்கு 9 பார்ட். இன்டூ அவ எவ்வளோ டேஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்கா அப்படின்னா 23 டேஸ். ஸோ 9 இன்டூ 23 இது கால்குலேட் பண்ணோம்னா 207. ஸோ 207 பார்ட் ஆஃப் ஒர்க்கு வந்து ஷீலா மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. நம்மள்ட்ட இந்த டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் உள்ளது 360. இந்த 360லேருந்து 207 மைனஸ் பண்ணா வந்து ரிமைனிங் பார்ட் 153. இந்த 153 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எஃபிஷியன்சி வேணும். ஸோ மாலா அண்ட் ஷீலா ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி வேணும். அப்படின்னா அதான் வந்து அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்ச டேஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சும் போது அவன் லீவ் ஆயிருக்கா ரெண்டு பேர், அதனால
நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றதுக்கு அவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி வேணும். ஸோ 8 + 9 2 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோனா 17. ஸோ இங்கே டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் இருக்கு. இந்த பார்ட் ஆஃப் த ஒர்க்கை தான் 153 டிவைடட் பை எஃபிஷியன்சி. நீங்க என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா டைம் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எஃபிஷியன்சி ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி 153 டிவைடட் பை எஃபிஷியன்சி என்னன்னா 70. 150 டிவைடட் பை 70 வந்து 9 டைம்ஸ். ஸோ 9 டைம்ஸ் 9 டேஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாலா வந்து அந்த ஒர்க்லேருந்து போயிடுறாங்க. ஸோ 9 டேஸ்க்கு அப்புறம் வந்து அந்த மாலா போனது வந்து 9 டேஸ்க்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒர்க் வந்து 9 டேஸ். இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 9. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆல்டர்னேட் ஒர்க்கிங் டேஸ். ஸோ இதுல இந்த கொஸ்டின்ல ராம் அண்ட் ஷாம் ஒர்க்கிங் செப்பரேட்லி கேன் டூ யோர் ஒர்க் இன் 9 and 12 days ரெஸ்பெக்டிவ்லி. ராம் ஸ்டார்ட்ஸ் த ஒர்க் அண்ட் தி ஒர்க் ஆன் ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் வந்து இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுல எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ராம் அண்ட் ஷாம் வந்து ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ராம் அடுத்து வந்து ஷாம் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டேஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டேஸ் எப்படின்னா 9 days and 12 days. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். 9 and 12க்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 12 வந்து பிக்கஸ்ட் நம்பர். 12 வந்து 9ஆல் கம்ப்ளீட் டிவிசிபிள் ஆகாது. ஸோ செகண்ட் மல்டிபிள் பார்த்தோம்னா 24, அதுவும் 9ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ தேர்ட் மல்டிபிள் எடுப்போம். 12 3 36. இந்த 36 வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகும், 12ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 36 தான் என்னோட எல்சிஎம். இதுதான் வந்து டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க். டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவோம். எஃபிஷியன்சியோட ஃபார்முலா ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ 36 ஒர்க் பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்கு டிவைடட் பை 9 days. 36 டிவைடட் பை 9. ஸோ எஃபிஷியன்சி ராமோட எஃபிஷியன்சி 4. 36 டிவைடட் பை 12. ஷாமோட எஃபிஷியன்சி வந்து 3. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 பேரும் ஆல்டர்னேட் டேஸ் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ராம் ஆரம்பிச்சானா அடுத்த டே செகண்ட் டேல பார்த்தீங்க அப்படின்னா ஷாம் வந்து இந்த ஒர்க் பண்ணுவான். அதே தேர்ட் டேல பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து ராம் ஒர்க் பண்ணுவான். ஃபோர்த் டேல பார்த்தீங்க அப்படின்னா ஷாம் ஒர்க் பண்ணுவான். ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு 2 days ஆகும். ஒரு சைக்கிள் செய்யறதுக்கு 2 days ஆகுது. 2 days ஆகுது. இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா இந்த ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட் டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த ஒர்க் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் இப்போ இவங்களோட டேஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ 2 பேரும் சேர்ந்து செய்யற டேஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் இருக்கு. டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி போடுவோம். 4 + 3 போட்டோம்னா 7. இதை கேன்சல் பண்ணோம்னா 5 times பிளஸ் ரிமைண்டர் வந்து 1 இருக்கு. ஸோ இந்த 5 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 5ங்கிறது 5 சைக்கிள். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல வேலை செய்யல, ஆல்டர்னேட் டேஸ்ல செய்யறாங்க. ஸோ வந்து 5ங்கிறது 5 சைக்கிள்ஸ். 1 சைக்கிளுக்கு வந்து 2 days ஆகுது. ஸோ அப்போ 5 சைக்கிள் பண்றதுக்கு 10 days ஆயிருக்கும். அண்ட் ரிமைனிங் இந்த 1 day இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1 days வந்து யார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஸோ 1 டிவைடட் பை இவனோட எஃபிஷியன்சி என்னன்னா 4. ஸோ இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண 10 + 1/4 10 1/4 days ஆயிருக்கும். இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு 10 1/4 days. Next question, A does half as much as work as B in 3/4 of the time. If together they take 18 days to complete your work, how much time shall B take to complete it? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா half as much as work கொடுத்துருக்காங்க அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம எஃபிஷியன்சி டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க்ல எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு டைம் வந்து இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A அண்ட் பியோட ஒர்க் கொடுத்துருக்காங்க. half as much as ஒர்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A அண்ட் B இவங்களோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா half as much as ஒர்க். ஸோ B வந்து 2 மடங்கு வேலை செஞ்சானா A வந்து 1 மடங்கு வேலை தான் செய்வான். இதுதான் இவங்களோட ஒர்க்குக்கான ரேஷியோ 1:2. அடுத்து வந்து டைம் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா in 3/4 of the time செய்வான். ஸோ இவங்களோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:4 in 3/4 of the time. இதுல இருந்து நீங்க வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைமா. ஸோ ஒர்க் டிவைடட் பை டைம். ஸோ இது எப்படி, இது ரெண்டுமே ரேஷியோல இருக்கிறதுனால இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் டிவைடட் பை டைம் கிடைக்கும். ஸோ 1 × 4 வந்து 4 is to 3 × 2 வந்து 6. ஸோ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த எஃபிஷியன்சில இருந்து நம்ம என்ன அடுத்து கால்குலேட் பண்ணணும்னா டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க்குக்கு வந்து டுகெதர் தே டேக் 18 days.
டுகெதர் டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்டூ டோட்டல் எஃபிஷியன்சி. டோட்டல் எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி 4:6 அப்படின்னா 4 + 6 இவ்வளவு 10. இதுதான் வந்து டோட்டல் எஃபிஷியன்சி. டோட்டல் டேஸ் இருக்கு 18 டேஸ் இன்டூ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 10 இஸ் ஈக்குவல் டு 180. இதுதான் வந்து டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க். இதுல என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா பியோட டேஸ் மட்டும் கேட்டுருக்காங்க. பியோட டேஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் 180 டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சி. பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 6 பார்ட். ஸோ 180 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 30 டேஸ். பி வந்து 30 டேஸ்ல அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். Next question, P efficiency is 80% more than of Q's efficiency and 80% of R efficiency. So இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு எஃபிஷியன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 3 பேரோட கம்பேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரோட P and Q ஓட கம்பேர் பண்றாங்க. P எப்படி வேலை செய்வான் அப்படின்னா Q ஓட 80% அதிகமா வேலை செய்வான். அண்ட் P R ஓட கம்பேர் பண்ணும்போது 80% கம்மியா செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 பேர் வேலை செஞ்சாங்க. லைக் ஒர்க்கிங் டுகெதர் தே கேன் ஃபினிஷ் a certain piece of work in 24 days. ஸோ 3 பேர் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 24 டேஸ்ல இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. Then in how many days working P alone finish the work? P மட்டும் போய் எத்தனை நாள்ல வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எப்படி டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா P and எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. P யோட எஃபிஷியன்சி அண்ட் P Qவும் கம்பேர் பண்ணிருக்காங்க. P efficiency is 80% more than that of Q's efficiency. So Q வந்து 100 times வேலை செஞ்சாங்க அப்படின்னா P வந்து அதோட 80% அதிகமா வேலை செய்வாங்க. So P வந்து எப்படி இருக்கும்னா 180 இருக்கும். 180:100 இருக்கும். So இது கேன்சல் பண்ணோம்னா 9:5 and 80% of R efficiency அப்படின்னு இருக்காங்க. So P and R வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. P and R. So R வந்து 100 times வேலை செஞ்சானா P அதுல 80% தான் வேலை செய்வாங்க. 80% of R efficiency. So P வந்து 80% தான் R கம்பேர் பண்ணும்போது R ஓட கம்பேர் பண்ணும்போது வேலை செய்வாங்க. So இதோட வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4:5. So இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா P, Q and R இந்த 3 பேருக்குள்ள ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So P and Q க்கு வந்து 9:5. அடுத்து P and R 4:5. P க்கும் R க்கும் உள்ளது வந்து 4:5. இது ரெண்டுத்தையும் இப்போ 3த்துக்கு உள்ள ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 9 டைம்ஸ் இருக்கு, இது வந்து 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுத்துமே பார்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு இல்ல. ஸோ இதே ஈக்குவலைஸ் பண்றதுக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இதை வந்து 9 டைம்ஸால மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து வர ரேஷியோ என்னன்னா P:2Q:R கொடுப்போம். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 4s are 36, அடுத்து 5 4s are 20. கீழே இருக்கிற ரேஷியோவை 9ஆல் மல்டிப்ளை பண்றோம். எதுக்கு மல்டிப்ளை பண்றோம்னா ரெண்டு பார்ட்டையும் ஈக்குவலா ஒர்க் பண்றதுக்காக. இது 9ஆ இருக்கு, இது 4ஆ இருக்கு. ஸோ பார்ட் ரெண்டு பேர்த்தையும் காமனா வந்து 36 இருக்கு இல்லையா, அது பார்ட் ஈக்குவலைஸ் பண்றதுக்காக நம்ம ரெண்டு மல்டிப்ளை பண்றோம். ஸோ கீழே இருக்கிறது 9ஆ மல்டிப்ளை பண்ணோம்னா 9 4s are 36, இங்க வந்து 9 5s are 45. இப்போ P யோட பார்ட் ஈக்குவலா இருக்கு. ஸோ Q and R வந்து அப்படியே நம்ம எடுத்துப்போம். ஸோ P:2Q:R இந்த 3 பேருக்குள்ள ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 36:20:45. இப்போ 3 பேரோட ரேஷியோ வந்து கிடைச்சிருச்சு. இது என்ன ரேஷியோ அப்படின்னா எஃபிஷியன்சி. ஸோ இதுல எஃபிஷியன்சி இருக்கு. அடுத்து டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டைம் எவ்வளவுனா 24 டேஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேரோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி இருக்கு. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி வேணுங்கிறது 3த்தையும் ஆட் பண்ணும். ஸோ 36 + 20 + 45 எவ்வளவுனா 101. இது 101ங்கிறது டோட்டல் எஃபிஷியன்சி. ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி அண்ட் டோட்டல் டைம் இருக்கு. இதுல இருந்து நம்ம டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் கால்குலேட் பண்ணுவோம். டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து 101 × 24. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வரதான் வந்து டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணாம அப்படியே வச்சுப்போம், ஏன்னா ஈஸியாக கேன்சல் பண்றதுக்கு. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பியோட டேஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. பியோட டேஸ் மட்டும் கால்குலேட் பண்றதுக்கு பியோட டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சி. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 36. ஸோ இது 36 நம்ம டினாமினேட்டர்ல போடுவோம். இது கேன்சல் பண்ணோம்னா 12 2s are 24, 12 3s are வந்து 36. அதே இது கேன்சல் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னா 67 1/3 days. ஸோ P மட்டும் இந்த மாதிரி எவ்வளவு நாள் முடிப்போம் அப்படின்னா 67 1/3 daysல முடிப்போம். நெக்ஸ்ட் சம், A, B and C together can finish their work in 30 days. If A and C is twice efficient than B and A and B is thrice efficient than C, in how many days A alone can complete the work? So the efficiency, time and work கொடுத்திருக்கேன்ல, இந்த பார்ட் ஆஃப் த சம்ஸ் வந்து ஒரு டைம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்க, ஏன்னா இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுலேயும் 3 பேரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டேஸ் கொடுத்துருக்காங்க, டுகெதர் டேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா A and C வந்து B யோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து A and B
சியோட கம்பேர் பண்ணிருக்காங்க. எஃபிஷியன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் சி இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்ட் தென் பி. ஸோ பி ஒன் டைம் வேலை செஞ்சானா ஏ அண்ட் சி வந்து அவங்களோட மாதிரி ரெண்டு மடங்கு சேர்ந்து செஞ்சாங்கன்னா 2 மடங்கு வேலையை செய்வாங்க. ஸோ ஏ அண்ட் பி இஸ் த்ரைஸ் எஃபிஷியன்ட் தென் சி. ஸோ சி ஒன் டைம் வேலை செஞ்சானா ஏ அண்ட் பி வந்து த்ரைஸ் 3 டைம்ஸ் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 3 டைம்ஸ் வேலையை செய்வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் கால்குலேட் பண்ணோம். நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க இவங்க 2 பேரோட பார்ட் வந்து ஈக்குவலா இருக்காங்க. 2 + 1 வந்து 3 பார்ட், இது 3 + 1 வந்து 4 பார்ட். ஸோ பார்ட் வந்து ஈக்குவலா இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்ட்டை ஈக்குவல் பண்ணணும். பார்ட்டை ஈக்குவல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம போன டைம் வந்து யாராவது ஒருத்தவங்க பி அண்ட் கியூ கொடுத்துருப்பாங்க, நம்ம பி வந்து ஈக்குவலைஸ் பண்ணுவோம். இங்க அப்படி கொடுக்கல, இங்கே மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கொடுத்துருக்காங்க, இங்கே சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்ட்டை ஈக்குவலைஸ் பண்ணுவோம். ஸோ பார்ட் ஈக்குவலைஸ் பண்றதுக்கு 4 இதால மல்டிப்ளை பண்ணுவோம், 3 இதால மல்டிப்ளை பண்ணுவோம். அப்பதான் டோட்டல் பார்ட் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ 4 2s are 8, 8 4 1 is 4, 8:4. இந்த பார்ட்டை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு 3 ஆல் மல்டிப்ளை பண்றோம். 3 3s are 9, 3 1 is 3. ஸோ இவங்களுக்குள்ள ரேஷியோ வந்து 9:3. இப்போ பாருங்க 8 + 4 வந்து 12, 9 + 3 12. பார்ட்ஸ் வந்து ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து பியோட எஃபிஷியன்சி இருக்கு, பியோடது வந்து 4 பார்ட் இருக்கு, சியோடது வந்து 4 பார்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து A/B/C வந்து கால்குலேட் பண்ணுவோம். பியோடது வந்து 4 டைம்ஸ், சியோடது வந்து 3 டைம்ஸ் இருக்கு. ஏவோடது கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா A + B - B அப்படி பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஏவோடது மட்டும் கிடைக்கும். ஸோ A + B எவ்வளவு 9 டைம்ஸ். பியோட எஃபிஷியன்சி வந்து 4 டைம்ஸ். பியோடது நம்ம லாஸ்டா ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னது 4. ஸோ 9 - 4 வந்து 5. ஸோ 5:4:3. இதுதான் வந்து 3 பேருக்கு உள்ள ரேஷியோ எஃபிஷியன்சி. நம்ம இதுல இப்போ நம்மள்கிட்ட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி இருக்கு, இதுல இருந்து டோட்டல் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். ஸோ 5 + 4 வந்து 9, 9 + 3 வந்து 12. நம்ம இப்போ டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் கால்குலேட் பண்றதுக்கு டோட்டல் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணியாச்சு. டோட்டல் எஃபிஷியன்சி இன்டூ டோட்டல் டேஸ் கொடுத்துருக்காங்க 30 டேஸ். ஸோ 12 × 3 வந்து டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க். இதுல இருந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஏ அலோன் ஒர்க் மட்டும் கேட்கறாங்க. ஸோ ஏ அலோன் டேஸ் மட்டும் கேட்கறதுனால 12 × 30 ஏவோட எஃபிஷியன்சி வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம் டிவைடட் பை 5. ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 5 × 6 வந்து 30, 12 6 are 72. ஸோ ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சான் அப்படின்னா 72 டேஸ்ல வந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன் பார்க்க போறோம். இந்த டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன்ல இருந்து சில டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். இப்போ ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏ வந்து 10ல இருந்து 25 மாறி இருக்கு, ஏ வந்து 10ல இருந்து 25 ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி டைரக்ட் ஏக்கும் பிக்கும் என்ன வேரியேஷன்னா டைரக்ட் வேரியேஷன் இருக்கு. ஸோ அதே மாதிரி 13 வந்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுதான் வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில தான் நம்ம கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இந்த எக்ஸ்ங்கிறது இந்த சைடு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு டைரக்டா உள்ளது வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். இதுக்கு மேல உள்ளது வந்து இனிஷியலா எடுத்துப்போம். ஸோ ஏ வந்து இனிஷியலா 10 இருக்கு, ஃபைனலா வந்து 25 இருக்கு. ஸோ எவ்வளவு பெர்சன்டேஜ் வேரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25 டிவைடட் பை 10, அதாவது ஃபைனல் டிவைடட் பை இனிஷியல் தான் வந்து இவ்வளவு தூரம் வந்து அது வந்து வேரி ஆயிருக்கு. ஸோ 25/10% வந்து வேரி ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் அதே பெர்சன்டேஜ்ல தான் 13 வந்து இந்த பெர்சன்டேஜ்ல தான் வந்து வேரி ஆயிருக்கும். ஸோ இது எப்படி போடுவாங்க அப்படின்னா 13 இன்டூ இந்த பெர்சன்டேஜ் போட்டிருக்கோம்ல, ஃபைனல் பை இனிஷியல் போட்டிருக்கோம்ல, ஸோ ஃபைனல் டிவைடட் பை இனிஷியல் 25 டிவைடட் பை 10. இந்த வேரியேஷன் தான் வந்து டைரக்ட் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்வர்ஸ் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி போடணும்னா 13 இன்டூ இனிஷியல் டிவைடட் பை ஃபைனல். ஸோ 10 டிவைடட் பை 25, இனிஷியல் டிவைடட் பை ஃபைனல் அப்படிங்கிறது தான் வந்து இன்வர்ஸ் எடுப்போம். ஸோ எவ்வளவு பர்சன்டேஜ் வேரியேஷன் ஆயிருக்கு, எவ்வளவு வேரியேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஃபைனல் டிவைடட் பை இனிஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ வந்து 10ல இருந்து 25 ஆயிருக்கு, 25ல இருந்து 10 ஆயிருக்குங்கும் போது ஃபைனல் டிவைடட் பை இனிஷியல். ஸோ இதுல அதே மாதிரி தான் அதே ரிலேஷன்ஷிப் தான் இதுக்கும் இருக்கு. ஸோ 13 வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு 13ஓட மல்டிப்ளை பண்றோம். 13 இன்டூ ஃபைனல் டிவைட் பை இனிஷியல் போட்டோம்னா அது வந்து டைரக்ட் வேரியேஷன். அதுவே இனிஷியல் டிவைட் பை ஃபைனல் போட்டோம்னா அது இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இதை வச்சு எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேரிஸ் டைரக்ட்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா டைரக்ட் வேரியேஷன் இருக்கு. ஸோ
So when x is equal to 30, y is equal to 25. So find the value of x. Find the value of x calculate பண்ணிருக்காங்க. Y is equal to 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா டைரக்ட் வேல்யூஷன். ஸோ நம்ம இங்க என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போறோம். இதுல வந்து இதுக்கு டைரக்டா இருக்கிறது வந்து ஃபைனல். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இனிஷியல். ஸோ y வந்து இனிஷியலா 25 இருக்கு, ஃபைனலா வந்து 35 இருக்கு. டைரக்ட் வேரியேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ 30 into final divided by initial. So 35 divided by 25 is 7 times, இது 5 times. You cancel பண்ணா 6, 7, 6 are 42. So answer என்ன 42. Option B. So x ஓட final value என்னன்னா 42. Next sum. X varies directly with y and inversely with z. Find the value of x if y is equal to 35 and z is equal to 42 சொல்லிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x, y, z மூணு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் வந்து டைரக்ட் வேரியேஷன் இருக்கு. அதே மாதிரி அந்த எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் என்ன வேரியேஷன் இருக்குன்னா இன்வர்ஸ் வேரியேஷன் இருக்கு. ஸோ இப்போ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஒய் எவ்வளவா இருக்குன்னா 32 இருக்கு, ஜெட் வந்து 42 இருக்கு. இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து 63, ஒய் வந்து 18, ஜெட் வந்து 33 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே இந்த கொஸ்டின் மார்க் பார்த்தீங்களா, இதுக்கு இருக்கிற வேல்யூ வந்து நீங்க ஃபைனல் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு அபோவா இருக்குது, அதுக்கு பிலோவா இருக்கிறது இதுவோ அதுதான் வந்து இனிஷியல். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது வந்து இனிஷியலா எடுத்துப்போம். ஸோ இது வந்து இப்போ இனிஷியலா இருக்கிறது வந்து 63, இந்த வேல்யூ தான் வந்து இனிஷியல் வேல்யூ. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போறது வந்து ஃபைனலா எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன வேரியேஷன் இருக்கு அப்படின்னா 32 டைரக்ட் வேரியேஷன் இருக்கு. எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் இன்வர்ஸ் வேரியேஷன் இருக்கு. அப்ப நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எக்ஸுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா 63. டைரக்ட் வேரியேஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எப்படி போடுவோம், ஃபைனல் டிவைடட் பை இனிஷியல் போடுவோம். ஃபைனல் டிவைடட் பை இனிஷியல் போடுவோம். ஸோ 32 டிவைடட் பை 18. எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் என்ன வேரியேஷன் இருக்குன்னா இனிஷியல் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு என்ன போடுவோம் அப்படின்னா இனிஷியல் டிவைடட் பை ஃபைனல் போடுவோமா. ஸோ இனிஷியல் என்னது 33 into 33 divided by 42. ஃபைனல் வேல்யூ வந்து 42. இப்போ இதுல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், இது 16 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ், அகைன் இது 8 டைம்ஸ், இது வந்து 21, இது 11 டைம்ஸ், இது 7 டைம்ஸ், 7 9s are 11. ஸோ 8 into 11 வந்து 88. ஆப்ஷன் சி தான் அதோட ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இப்போ நம்ம டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் வச்சு டைம் அண்ட் ஒர்க்ல என்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கும் கிடையாது, இது டைம் அண்ட் ஒர்க்குங்கிற டேர்ம்ல இல்லாட்டியும் வேற டேர்ம்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் வேரியேஷன் வச்சு. அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ காஸ்ட் ஆஃப் 8 pack of salt, each weighing 900 grams is ₹28. What will be the cost of 27 packs, each weighing 1 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேக்கேஜஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க, வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதோட காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேராமீட்டர் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 8 packs, ஈச் வெயிட்டிங் 900 grams, 900 grams ₹28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27 packs, ஈச் வெயிட் 1 kg கொடுத்துருக்காங்க. ஸோ 1 kgனா 1000 gram. அதோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாருங்க, இது எது டைரக்ட் வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் பேக் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம காஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எக்ஸ்ங்கிறது இங்க இருக்கு, இதுக்குள்ளதுல எல்லாமே ஃபைனல், இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இனிஷியல். ஸோ இதுல பாருங்க பேக் இன்க்ரீஸ் ஆக காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து டைரக்ட் வேரியேஷன், ரெண்டுத்துக்கும் உள்ளதுக்கு டைரக்ட் வேரியேஷன் தான். அதே மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டைரக்ட் வேரியேஷன் தான் இருக்கு. நம்ம டைரக்ட் வேரியேஷன் வச்சு தான் போட போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், காஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். காஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு இந்த 28 எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வெயிட் போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபைனல் டிவைடட் பை இனிஷியலா. ஸோ ஃபைனல் வேல்யூ என்னது 1000 டிவைடட் பை 900, ஏன்னா டைரக்ட் வேரியேஷன் இன்டூ பேக் போடுறோம். பேக்குக்கு வந்து இதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ, இது இனிஷியல் வேல்யூவா. ஸோ ஃபைனல் டிவைடட் பை, அதுவும் டைரக்ட் வேரியேஷன்ல தான் இருக்கு. ஸோ டைரக்ட் வேரியேஷன் இருக்கும்போது 27 டிவைடட் பை ஃபைனல் டிவைடட் பை இனிஷியல். ஏன் இது டைரக்ட் வேரியேஷன், நம்ம எத்தனை பேக் அதிகமாக வாங்க நம்ம காஸ்ட் அதிகமாகும். ஸோ டைரக்ட் வேரியேஷன் தான். அது மாதிரி வெயிட் அதிகமாக காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவும் டைரக்ட் வேரியேஷன் தான். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றோம். இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ்,
27 divided by 8. இது 5 times, இது 4 times, 35 into 3 வந்து 105. So cost of 27 packs எவ்வளவு அப்படின்னா 105 rupees. Option C. இது வரைக்கும் நம்ம வந்து டைரக்ட் அண்ட் இன்வெர்ஸ் வேரியேஷன் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து மென் அண்ட் டேஸ் வந்து வச்சு உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மென் அண்ட் டேஸ் வச்சு கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். மென் அண்ட் டேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த டாபிக்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 15 men can complete some work in 70 days. After working for 10 days together, 20 men went on leave. In how many days was the total work completed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ், மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் தான் கேட்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் வந்து உங்களால எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மென் அண்ட் டேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இது வரைக்கும் ஃபார்முலால எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல என்னன்னா ஒர்க்குங்கிறது வந்து ஒர்க் இஸ் ஈக்குவல் டு இந்த எஃபிஷியன்சிங்கிறது வந்து மென்னோட கம்பேர் பண்ணிருப்பாங்க. மென்னோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் மென்ஸ் கொடுத்துட்டு அந்த மென்ஸ் தான் அவங்களோட எஃபிஷியன்சி தான் கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒர்க்குங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா மென் இன்டூ டைம்ங்கிறது வந்து டேஸா மாறும். ஸோ மென் இன்டூ டேஸ், மேன் இன்டூ டேஸ்ங்கிறது தான் வந்து ஒர்க்குங்கிறதா ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த டேர்ம் தான் மாறி இருக்கு. எஃபிஷியன்சிக்கு பதிலாக அவங்க எவ்வளவு மென்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மென் இன்டூ டேஸ். இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்ல வந்து கம்ப்ளீட்டட் போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருக்கும். ஒர்க் பண்ணாத இருக்கிற ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்க எப்போதுமே வந்து இந்த ரிமைனிங் போர்ஷன்ஸை வச்சு தான் வந்து கால்குலேஷன் சால்வ் பண்ணணும். ஸோ எவ்வளவு ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா உங்களால ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 15 men can complete some work in 70 days. ஸோ 15 men வந்து 70 daysல முடிக்கலாம். ஸோ men days இதுதான் உங்களோட ஒர்க். ஸோ ஒர்க் வந்து ஒரு ஒர்க் எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா 50 men 70 daysல முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 10 days டுகெதர் 20 men went on leave. ஸோ இதுல பாருங்க கம்ப்ளீட்டட் போர்ஷன்ஸ் இருக்கு. கம்ப்ளீட்டட் போர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 days ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 50 men வந்து 10 days ஒர்க் பண்ணிட்டாங்க. இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, கம்ப்ளீட்டட் போர்ஷன். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா 70 days சொல்லியிருக்காங்க. 70 daysல 10 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் போர்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் போர்ஷன்ஸ் எவ்வளவு? 50 into 60. 10 days முடிஞ்சிருச்சு அப்படின்னா 70 minus 10 வந்து எவ்வளவு? 60. ஸோ ரிமைனிங் டேஸ் வந்து 60. இவ்வளோ ரிமைனிங் பார்ட் இருக்கு. ஸோ இந்த ரிமைனிங் பார்ட் எவ்வளவு அப்படின்னா 50 into 60. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 men on leave. 20 men போயிட்டாங்க. In how many days work was the total work completed சொல்லிருக்காங்க. 20 men போயிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் எத்தனை men இருப்பாங்க? 30 men இருப்பாங்க. ஸோ அந்த 30 நம்ம டிவைட் பண்ணணும். 20 men போயிட்டாங்கன்னா ஸோ இங்க மென்னு இங்க டேஸ் இருக்கு, கீழே வந்து எவ்வளவு வந்து மென் தான் போட்டிருக்கோம். ஏன்னா 20 men போயிட்டாங்க, ரிமைனிங் இருக்கிறது வந்து 30 men. 50 minus 20 வந்து 30. ரிமைனிங் இருக்கிறது 30 men. இப்போ இந்த மென்லாம் கேன்சல் ஆகி உங்களுக்கு டேஸ் கிடைக்கும். ஸோ இந்த டேர்ம்ல 32s are 60. ஸோ 50 into 2 வந்து 100. ஸோ ரிமைனிங் வந்து 100 daysல அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஸோ இதுல கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னா how many days total work completed அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் ஒர்க்கு இது ரிமைனிங் டேஸ். ஏற்கனவே வந்து 10 days வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ 10 days வந்து கம்ப்ளீட் ஆன ஒர்க்கு. ஸோ 100 plus 10 இவ்வளவு 110 daysல அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் அதோட ரைட் ஆன்சர். Next question, 20 men completed 1/3 of a piece of work in 20 days. How many more men should be employed to finish the rest of the work in 25 more days? So இதுலயே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 20 men வந்து 1/3 portion of work வந்து 20 daysல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளவு போர்ஷன்ஸ்ல 20 daysல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 20 daysல 1/3 இது வந்து ஒன் பார்ட். ஸோ இதுவும் வந்து 20 daysல இப்போ கம்ப்ளீட் பண்ண முடியும். இது இந்த பார்ட் ஆஃப் ஒர்க்கையும் வந்து 20 daysல கம்ப்ளீட் பண்ண முடியும். 20 men வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ 20 into இது டேஸ், இது மென் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டட் போர்ஷன். ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸ்ல தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ரிமைனிங் போர்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கு? இங்க ஒரு 20 days இருக்கு, இங்க ஒரு 20 days இருக்கு, இது ஒரு 20 days, இது ஒரு 20 days. ஸோ 40 days இருக்கு. 40 days வந்து எவ்வளவு மென் இருக்காங்க அப்படின்னா நம்மள்ட்ட 20 men இருக்காங்க.
ஸோ நம்மள்ட்ட இப்போ ரிமைனிங் பார்ட் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இதுல இருந்து அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கணும்னு பார்ப்போம். ஹவு மெனி மோர் மென் ஷுட் பி எம்ப்ளாய்ட் டு ஃபினிஷ் த ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் இன் 25 more days. ஹவு மெனி மோர் மென் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இன்னும் வந்து பர்சன்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் எவ்வளவு டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா 25 days. ஸோ இந்த டேஸை கீழே போடுறோம், 25 days கீழே போடுறோம். இங்க மென்னு இது டேஸா, இங்க வந்து டேஸ். ஸோ டேவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்க போறது வந்து என்னது மென்ல வரும். ஸோ இப்போ இந்த இருக்க வேல்யூவை வந்து கேன்சல் பண்ணுவோம். மேல கொடுத்துருக்கிறது குவான்டிட்டியை தான் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வேல்யூவை கேன்சல் பண்ண போறேன். இது 8 times, இது 5 times, இது 4 times. ஸோ 8 4s are 32 men வந்து நமக்கு அந்த ஒர்க் ரிமைனிங் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 32 men வந்து முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கிற மென் எவ்வளவு பர்சன்ஸ் இருக்காங்க? 20% இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற பர்சன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% இருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்கன்னா ஹவு மெனி மோர் மென். ஸோ அப்பெல்லாம் எவ்வளவு எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா 32 minus 20 எவ்வளவு? 12% வந்து எக்ஸ்ட்ராவா நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ரைட் ஆன்சர். Next question. A project manager undertook to complete a project in 90 days and employed 60 men on it. அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு 90 days and employed 60 men வந்து எடுத்திருக்காங்க இல்லைங்களா? பட் இது வந்து அவங்க வந்து திங்க் பண்ணது 90 days and 60 men தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. After 60 days, he found 3/4 of the work has already completed. So 60 days அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3/4 of work. ஸோ அப்பனா 4 பார்ட் இருக்கு இந்த ஒர்க்ல எவ்வளவு இருக்கு? 4 பார்ட் இருக்கு. அதுல 3 பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3 பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா 60 days. ஸோ 60 daysனா எவ்வளவு? இது ஒரு 20 ஆயிருக்கும், இது ஒரு 20, இது ஒரு 20. ஸோ ஈச் வந்து 20 ஆயிருக்கும். 20 daysல கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு பார்ட்டையும். ஸோ அப்ப இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இது எல்லாமே 20 daysனா ரிமைனிங் இருக்கிற இந்த 1 பார்ட் எவ்வளவு இருக்கும்? 20 days தான் இருக்கும். ஸோ 20 days தான் இருக்கும். நம்ம ரிமைனிங் போர்ஷன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்ம வந்து கால்குலேஷன் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த ரிமைனிங் போர்ஷன்ல இது 20 days இருக்கு. ஸோ 20 daysல எவ்வளவு மென் நம்மள்ட்ட இருக்காங்க அப்படின்னா 60 men இருக்காங்க. 60 men நம்மள்ட்ட இருக்காங்க. இது டேஸ். ஸோ அதுல இருந்து கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? How many men can he discharge so the project may be completed exactly on time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பர்சன்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்காங்க. ஸோ 3/4 ஆஃப் ஒர்க் வந்து முடிச்சுட்டாங்க. அப்ப ரிமைனிங் ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் மென் இருந்தா மட்டும் நமக்கு போதும் அந்த டைம்ல முடிக்கிறதுக்கு. ஸோ ஆன் டைம் இதுல மொத்தம் ஆன் டைம்ங்கிறது என்ன? 90 days. இந்த 90 daysல தான் அந்த ஒர்க்கு முடிக்கணும். நம்ம 60% எடுத்திருக்காங்க. ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து இவ்வளவு இருக்கு. இதுல கம்மியான பர்சன்ஸ் இருந்தாமே போதும். ஸோ அப்பனா நம்ம மென் கால்குலேட் பண்ண போறோம். எவ்வளவு மென் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து இந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து ரிமைனிங் ஒர்க்கு நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் டேஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா இதுல ஆல்ரெடி 60 days போயிடுச்சு. 90 daysல 60 days போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 30 days. அந்த 30 daysல எவ்வளவு பர்சன்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுலயும் வந்து இதுல டேஸ் ரிமைனிங் இருக்கு டேஸ். இந்த டேஸ் கேன்சல் பண்ண அவங்க கிடைக்கிறது என்ன? மென். ஸோ இப்போ நம்ம இதுல குவான்டிட்டியை கேன்சல் பண்ண போறோம். இது 1 times, இது 2 times. ஸோ 22s are 40 men வந்து ரிமைனிங் ஒர்க்கை வந்து முடிப்பாங்க. நம்மள்ட்ட எவ்வளவு மென் இருக்காங்க? 60 men இருக்காங்க. அப்ப எவ்வளவு பர்சன்ஸ் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணணும்? ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு 40 men இருந்தா போதும். ஸோ அப்பனா நம்ம எவ்வளவு பர்சன்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போறோம்? 20% வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போறோம். ஹவு மெனி பர்சன்ட் கேன் பி டிஸ்சார்ஜ்? ஏன்னா வந்து எக்ஸ்ட்ராவா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டாங்க 60 daysல. ஸோ ரிமைனிங் 20% இருந்தா போதும் ரிமைனிங் டேஸ்ல முடிக்கிறதுக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல இதுக்கு நம்ம பார்த்த ஃபார்முலால ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதுல ஒரு ஃபார்முலா இன்வால்வ் ஆயிருக்கும். அதை எப்படி அந்த ஃபார்முலா பத்தி பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எஃபிஷியன்சியை வந்து மேனோட கம்பேர் பண்ணிருப்பாங்க, இந்த டைம் டேஸோட கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ எஃபிஷியன்சி மேன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை டேஸ். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு மேன் இன்டூ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுலயே வந்து மேன்ல வந்து மேன் எஃபிஷியன்சி வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. மேன்ல வந்து மேன் அந்த எஃபிஷியன்சி இன்வால்வ் ஆயிருக்கு. அது மாதிரி டேஸ்ல வந்து டேஸும் ஹவர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி ஃபார்முலா மாறிருக்கு. ஸோ M1 எஃபிஷியன்சி 1 D1 H1 டிவைடட் பை W2.
இதுல வந்து ரெண்டு குரூப்போட கம்பேர் பண்ணிருக்காங்க. குரூப் 1 குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை வந்து இப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ M1 efficiency 1 D1 H1 divided by W2 is equal to M2 E2 D2 H2 divided by W1. இந்த மாதிரி இந்த ஃபார்முலா வச்சு என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுல 2 men and 7 boys can do a piece of work in 14 days. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் ஒரு குரூப் இருக்காங்க. அதுல என்னென்ன யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா 2 men 7 boys இருக்காங்க. 7 boys வந்து 14 daysல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற 3 men and 8 boys. வேற 3 men செகண்ட் குரூப்ல 3 men இருக்காங்க and 8 boys இருக்காங்க. 8 boys இவங்க வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னா 11 daysல இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேர்ட் குரூப் இருக்காங்க. அவங்க அதுல 8 men and 6 boys இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 times the amount of the work. ஸோ இவங்களோட ஒர்க் எவ்வளவு அப்படின்னா 3 times of ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எத்தனை டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கிங் எவ்வளோ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல மொத்தம் 3 குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 குரூப்ஸ் வந்து கம்பேர் பண்ணி 2 குரூப்ஸ்ல இருக்கிற மென் அண்ட் டேஸ் கம்பேர் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் குரூப்ல இருக்கிற டேஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு குரூப்பையும் கம்பேர் பண்ணி ஒரு மென் எவ்வளவு பாய்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 இதுல வந்து மென்னும் டேஸும் தான் இருக்கு. மொத்த எந்த எதுவும் கொடுக்கல, மென்னும் எஃபிஷியன்சி கொடுக்கல, ஒர்க் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஸோ டேரக்டா மென் டேஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். இதுலயும் மேன் 2 அண்ட் டேஸ் 2 மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ இது போட்டோம் அப்படின்னா 14 2 28 பிளஸ் 98 boys, 28 men and 98 boys is equal to 33 men plus 88 boys. 5 men is equal to 10 boys. So 1 man is equal to 2 boys க்கு equal. So இதுல இருக்கிற எல்லா குரூப்லயும் ஒரு மேன் யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா 2 boysக்கு ஈக்குவல். ஸோ நம்ம இதுல இருந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எப்படி கால்குலேட் டேஸ் கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு குரூப் எடுத்துக்கோங்க, அதை தேர்ட் குரூப்போட கம்பேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் குரூப்பையும் தேர்ட் குரூப்பையும் கம்பேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் குரூப்ல யாருமே இருக்காங்க அப்படின்னா மேன் இருக்காங்க, டேஸ் இருக்கு. இதுல தேர்ட் குரூப்ல யார் இருக்காங்கன்னா ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் குரூப்போட நம்ம ஒர்க்கையும் எடுத்துக்கணும். M1 D1 இந்த ஒர்க் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு குரூப்லயும் வந்து ஒர்க் கம்பேர் பண்ணல, பட் தேர்ட் குரூப்போட ஒர்க் கம்பேர் பண்ணிருக்கிறதுனால நான் இங்க வந்து ஒர்க் வந்து W3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இஸ் ஈக்குவல் டு M2 D2 W1. W1 நம்ம கொடுக்கல, அதனால வந்து நம்ம 1ன்னு எடுத்துப்போம். இவங்க வந்து 3 times ஆஃப் த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க தேர்ட் குரூப். ஸோ அவங்களோட வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்க W3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து மென் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 men and 7 boys அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல இருந்து பாய்ஸா ஒன்றும் சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லைன்னா மென்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம வந்து இது பாய்ஸா சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ 1 men is equal to 2 boys. அப்போ 2 men is equal to 4 boys. 4 plus 7 எவ்வளவு 8 9 10 11 boys இருக்காங்க. ஸோ 11 boys அவங்களோட டேஸ் வந்து 14. இங்க வந்து W3 ஒர்க் 3 வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 times ஆஃப் த ஒர்க், அந்த 3 போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு இங்க M2ல எத்தனை பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க 8 men இருக்காங்க. ஸோ 1 men வந்து 2 boysனா 8 men வந்து 16 plus 6 வந்து 22. ஸோ 22 இன்டூ நம்ம டேஸ் 2 தான் வந்து கால்குலேட் பண்ண போறோம். D2ன்னு எடுத்துப்போம். இங்க W1ல வந்து ஒர்க்கு வந்து 3 times ஆஃப் த ஒர்க் எத்தனை டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஸோ அதனால நம்ம 1ன்னு அதை எடுத்துப்போம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா இது 1 times, இது 2 times, இதுல 1 times, இது 7 times. ஸோ D2 இஸ் ஈக்குவல் டு 7 3s are 21. டேஸ் 2 கால்குலேட் பண்ணியாச்சு. இவங்க எவ்வளவு முடிப்பாங்க, D3ல எவ்வளவு கால்குலேட் பண்ண, சாரி இதுதான் நம்ம D3ன்னு எடுத்திருக்கோம். தேர்ட் குரூப்போட தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். M3 D3. ஸோ D3 தான் நம்ம கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 21 days கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா M1 D1 ஒர்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதுலேயே த்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஃபிஷியன்சியோட கம்பேர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலால நீங்க எஃபிஷியன்சி இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்புறம் ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எதுவுமே ஹவர்ஸையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ இதுல வந்து டைம் அண்ட் ஒர்க்ல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களாம் வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.